ஹெல்த் அவ்வளோ கன்சிடர் பண்ணல. நான் வந்து இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது. வணக்கம். நீங்க ஹெல்த்துக்காக என்ன பண்றீங்க? நிறைய விதமா சாப்பிடுறீங்க தெரியும், ஆனா ஹெல்த்துக்காக என்ன பண்றீங்க? ஸ்டார்டிங்ல வந்து நான் ஹெல்த் அவ்வளோ கன்சிடர் பண்ணல. நான் வந்து இஷ்டத்துக்கு தூங்குறது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது. பட் ஆனா கேலரிஸ்னா என்னன்னு தெரிஞ்ச உடனே ஏன்டா தெரிஞ்சதுன்னு இருக்கு. ஏன்னா வந்து இதுதான் புரோட்டீன், இதுதான் கார்ப்ஸ், இதுதான் ஃபைபர்னு பார்த்து தான் சாப்பிடுறேன். வெளியே சாப்பிட்டாலும் சூட்ல கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். ஒழுங்கா தூங்குறேன். மவனுங்களா டைமுக்கு தூங்குங்க. எவனாவது 11 மணிக்கு வந்து படம் பாத்தீங்கன்னா ஸ்லீப் பை 10 அதுக்கு மேல தூங்கிங்கன்னா சூப்பர். சோ இப்ப ப்ரொஃபஷன் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸி ஆயிடுறாங்க, அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் எல்லாம் ஆயிடுது. அதுக்கு நீங்க என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? கான்செப்டே புரியல. அது எனக்கு என்னைக்காச்சும் ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆனா நான் எப்பயாவது ஒரு தடவை ஏதாவது வாங்கி சாப்பிடுவேன். ஆனா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றதோட சாப்பிட்டு தூங்குங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சாப்பிட்டு தூங்குங்க. வாயை மூட்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்தீங்கன்னா அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. நான் நிறைய தடவை ஃபாலோ பண்ணுவேன். நீங்க தலை வலிச்சுன்னா சாப்பிட்டு தூங்குங்க, அதனால அப்படியே விட்டுறேன், அடுத்த நாள் நல்லா போயிடும். சோ பிஸியா இருக்கும் போது அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஒழுங்கா சாப்பிட்டு தூங்குங்க. ஆமா. ஆனா எல்லாருக்கும் கஷ்டம் இது வரும், ஸ்லீப் சைக்கிள் ஃபாலோ பண்ண முடியாது. நான் நைட் 5 மணிக்கு ஃபுல் டே எல்லாம் நான் முடிச்சிருந்திருக்கேன். நான் தப்புன்னு ரியலைஸ் பண்ணிட்டேன். நீங்களும் அதை பண்ணாதீங்க. தேங்க்யூ.